பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை அன்போடு கூட இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது திரு யாவேஸ் அவர்கள் முன் வந்து இந்த நிகழ்வை நமக்கு நடத்துவார்கள். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே இன்று இந்த இறை வழி நற்செய்தியை கேட்டு வந்திருக்கின்றதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பான மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியதான சபையுடைய போதகர், சபைக்குழு, விசேஷமாக நம்முடைய பஜனை குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக இசை வழிச்செய்தி என்றால் எப்பொழுது முடியும், நாம் எப்பொழுது வீட்டிற்கு செல்லலாம் என்ற ஒரு மன ஓட்டத்திலே நாம் ஒருவேளை இருக்கக்கூடும். எனவே சீக்கிரமாக நாம் இந்த சுருக்கமாக இந்த செய்தியை கேட்டு நாம் கடந்து செல்ல நாம் இந்த இசைவெளி நற்செய்தி கேட்க ஆயத்தப்படுவோம். யாவரும் தலை வணங்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ளதான அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் இசை வழியாக ஒரு செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தரங்கை அல்லது தரங்கம்பாடி என்பது தஞ்சாவூரில் உள்ள ஒரு அழகியதான ஒரு கிராமம். நெற்கதிர்களின் நெகிழ்ச்சி ஊட்டுகின்ற வாசம், தென்னை பனை மரங்களின் பின்னலான ஒரு கூட்டம், கடல் அலைகளின் ரீங்காரமான ஒரு ஓசை, மொத்தத்திலே இயற்கையின் சாரம் மிகுந்திருந்ததாக காணப்பட்ட ஒரு அழகிய கிராமம்தான் தரங்கை என்று சொல்லப்படுகிறதான தரங்கம்பாடி. ஆம், இந்த தரங்கம்பாடியிலே எப்படிதான் இயற்கையின் வளங்கள் எழில்மிஞ்சி கிடந்தாலும் அங்கே அறியாமை என்னும் இருள் அங்கே மண்டி கிடந்தது. அங்கே ஆண்டு கொண்டிருந்த நாயன்மார்கள் அங்கே உள்ள மக்களை அடிமையாக வைத்திருந்தார்கள்.
அங்கே பெண்களுக்குடைய உரிமைகள் மறுக்கப்பட்டன. இதர மக்களை தூரத்திலே அந்நியர்களாக நிறுத்தி இருந்தது. தரங்கை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் பெரும் பகுதிகள் அவ்வாறாகவே காணப்பட்டது. இந்திய நாட்டிலே மெய்ஞானமாம் இயேசு கிறிஸ்துவுடைய ஒளியை ஏற்றவும் ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கிக்கவும் அந்த வங்க சீமை ஓரமாம் உதித்தது அந்த சீமை சூரியன். அவர்தான் பர்தலமேயு சீகன் பால். அவருடைய திருப்பணிவிடைகள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய செயல்கள் ஆகியவற்றை இந்த இசை வழியாக நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். ஆண்டு நவம்பர் 29ஆம் நாள் டென்மார்க் நாட்டின் கடற்கரை அதிகாலை நேரம் பூபாலத்தின் ராகம் தென்றலாய் அசைந்து வர பட்சி பறவைகள் எல்லாம் இன்குரலிலே கீதம் அசைக்க வண்டினங்கள் ரீங்காரமாய் ஓசமைக்க அந்த காலை வேளையிலே கடல் அலைகள் கரையை தொட்டு சென்று கொண்டிருந்த அந்த காலை வேளையிலே 2 பேர் அந்த கடற்கரை சாலை ஓரமாய் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலே வலப்புறமாய் நடந்து சென்று கொண்டிருக்கின்றாரே, அவருடைய முடி சுருள் சுருளாக நீளமாக வளர்ந்திருந்தது. அவருடைய முகம் ஒரு வட்ட முகம், சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆம், அவர்தான் சீகன் பால், பர்தலமேயு சீகன் பால் கைய. அவருடைய பக்கத்திலே இன்னொருவர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றாரே, அவர் யார் தெரியுமா? மெலிந்ததான ஒரு தோற்றம், மிக உயரமான ஒரு தோற்றத்தோடு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறவர் தான் ப்ளூட்சோ. ஆம், இவர்கள் 2 பேரும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்திய திருநாட்டிலே பெண்களுடைய உரிமையை மீட்டெடுக்க ஒரு முக்கிய பங்காற்றியவர்கள் இவர்கள். வேதாகமத்திலே தமிழ்நாட்டிலே, அதாவது இந்தியாவிலே தமிழ் வேதாகமம் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் இவர்கள். ஆம், இவர்கள் டென்மார்க் நாட்டு கடற்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அது ஒரு உன்னதமான நோக்கம். அந்த உன்னதமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாட்டில்
தென்னகத்தே உள்ள தரங்கம்பாடி செல்வதற்காகத்தான் பர்தலேமேயு சீகன் பால்க்கும் ப்ளூட்சோவும் இந்த தரங்கம்பாடிக்கு செல்வதற்காக இந்த கடற்கரை ஓரத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதாவது டென்மார்க் நாட்டிற்கும் தஞ்சாவூரை ஆண்ட நாயன்மார்களுக்கும் இடையே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் நிமித்தமாக டென்மார்க் நாட்டில் உள்ளவர்கள் இங்கே வந்து வாணிபம் செய்யவும், தஞ்சாவூரில் உள்ள தரங்கம்பாடியில் உள்ளவர்கள் டென்மார்க்குக்கு செல்லவும், அப்படியாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அதன் அடிப்படையிலே தான் இங்கே டென்மார்க் நாட்டிலிருந்து 2 பேரும் அருள் பணியாளர்களாக பயணம் செய்ய புறப்படுகின்றார்கள். ஆம், அவர்கள் பயணம் செய்ய வேண்டிய கப்பல் துறைமுகத்திலே வந்து நின்றது. அந்த கப்பலுடைய பெயரும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த கப்பலுடைய பெயர் என்ன தெரியுமா? பிரின்சஸ் ஆஃப் சோஃபியா ஹெர்விகா. பிரின்சஸ் ஆஃப் சோஃபியா ஹெர்விகா. ஆம், அது டென்மார்க் நாட்டு மன்னனுடைய இளவரசருடைய பெயர் தான் சோஃபியா ஹெர்விகா. அந்த கப்பலுடைய பெயரும் அதுதான். எனவே இளவரசருடைய பெயரை தாங்கிய கப்பல் அல்லவா? மிக விசேஷமான வசதிகளோடு அந்த கப்பல் இருந்தது. அந்த கப்பலிலே விளையாடுவதற்காக தனி அறைகள் இருந்தன. தங்குவதற்காக விசேஷ ஆயத்தங்களோடு அங்கே பல அறைகள் இருந்தன. எனவே பயணிகள் எல்லாம் அந்த கப்பலிலே ஏறுகின்றார்கள். அதே போலதான் பர்தலேமேயு சீகன் வாழ்க்கையும் ப்ளூட்சோவும் அந்த கப்பலிலே ஏறி பயணத்திற்காக ஆயத்தமானார்கள். கப்பல் புறப்பட ஆயத்தமானது. ஒலி எழுப்பப்பட்டது. பயணிகள் ஆயத்தமானார்கள். நாமும் சேர்ந்து இந்த பயணத்திலே நாம் செல்லுவோமா? புறப்பட போகுது கப்பல். கப்பல் பயணமே சிந்து காலமாய் தரந்து செல்லலாம். கப்பலிலே நங்கூரங்கள் உள்ளே இழுக்கப்பட்டன. வாய்கள் விரிக்கப்பட்டு கப்பலின் போக்குவரத்து சீராக்கப்பட்டது. கப்பல் மெதுவாக கடற்கரையிலிருந்து கப்பல் பயணத்தை தொடங்குகின்றது. இப்பொழுது மெதுவாக அந்த கடற்கரையிலிருந்து கப்பல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சற்று நேரம் கழித்து கப்பலுடைய வேகம் கூட்டப்பட்டது. அங்கே பயணிகள் எல்லாம் தங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள்.
சீகன் பால்க்கும் ப்ளூட்சோவும் தன்னுடைய பணி, தாம் செய்ய போகிற பணி, இவைகளை தாண்டி தான் வாழ்ந்து வந்த மக்கள், தன்னுடைய ஊர், தான் விட்டு சென்ற மக்கள், இவர்களை குறித்ததான எண்ணம் சீகன் பால்க்குக்கும் ப்ளூட்சோவுக்கும் அதிகமாக ஓடுகிறது. ப்ளூட்சோவை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அவர் ஜெர்மானிய தேசத்தில் உள்ள சான்சோனியா பட்டணத்தில் உள்ள மல்மிக்ஸ் என்பதான கிராமத்தை சார்ந்த ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை சார்ந்தவர். அவர் பக்தியுள்ள ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளையாக பிறந்தார். புத்தியுள்ள பிள்ளைகள் அத்தனேசு கிறிஸ்துவினை விசுவாசம் கொண்டோர்கள், பக்தியுள்ள இல்லமே, பக்தியுள்ள தந்தை தாய், புத்தியுள்ள பிள்ளைகள் அத்தனேசு கிறிஸ்துவினை விசுவாசம் கொண்டோர்கள், பக்தியுள்ள இல்லமே. இவருடைய தந்தை ஒரு நேர்மையான வியாபாரி. வீடுகள், வயல் நிலங்கள், தோப்பு துறவுகள் என மிக வசதியாக வாழ்ந்த ஒரு குடும்பம். தோப்பு துறவு, வயல் நிலங்கள், பண்ணையாள்கள், மிகுதியால் காக்கும் தேச கிருபையாலே வீட்டில் வளங்கள் ஏராளம், பக்தியுள்ள இல்லமே, வயல் நிலங்கள், பண்ணையாள்கள், மிகுதியால் காக்கும் தேவ கிருபையாலே வீட்டில் வளங்கள் ஏராளம், பக்தியுள்ள இல்லமே. இறைபக்தி மிகுந்த ஒரு குடும்பம் இவரது குடும்பம். இவருடைய வீட்டிலே தினமும் வேதம் வாசிப்பு முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம். பக்தி வாழ்வின் போதனை, செயலாகும் சாதனை, நல்லறத்தின் சாட்சியுடன் இல்லறத்தின் மாட்சிகள், பக்தியுள்ள இல்லமே, பக்தி வாழ்வின் போதனை, செயலாகும் சாதனை, நல்லறத்தின் சாட்சியுடன் இல்லறத்தின் மாட்சிகள், பக்தியுள்ள இல்லமே. அந்த கடல் பயணத்திலே சீகன் பால் உட்கார்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அருட்பணிக்கு, இந்த ஊழியத்திற்கு காரணமான தன்னுடைய அன்னையினுடைய அர்ப்பணிப்பை அவர் எண்ணி பார்த்தார். அப்பொழுது அந்த பாலகனான சீகன் பால்குவிற்கு சரியாக 8 வயது இருக்கும். அப்பொழுது ஒரு நாள் சீகன் பால்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வருகின்றார். சீகன் பால்கோடு உடன் பிறந்தவர்கள் 4 சகோதரிகள். அப்பொழுது அவருடைய 4 சகோதரிகளும் கவலை தோர்ந்த கண்களோடு அவருடைய தாயாரை சுற்றி அப்படி நின்று கொண்டிருக்கின்றார்கள். சீகன் பால்குக்கு ஒன்றுமே புரியவில்லை, சின்ன பையன் அல்லவா. அவருடைய தந்தையுடைய அருகாமையிலே சீகன் பால்கும் மெதுவாக நடந்து சென்று அப்படியே எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய 4 சகோதரருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாயாருக்கு சற்று அதிகமாகவே மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்றது. தாயார் கனத்த இருதயத்தோடு கூறினார்கள், இது அவருடைய கடைசி நேரம் என்பதை அவர்கள் உணர்ந்ததோடு, பிள்ளைகளை, நான் இனிமேல் உயிரோடு இருக்க போவதில்லை, நான் ஏசப்பாவிடம் நான் செல்ல போகின்றேன், இது என்னுடைய கடைசி நாள். நீங்கள் ஒருவேளை நான் இறந்து விட்டால் நீங்கள் யாரும் அழக்கூடாது. நான் உங்களுக்காக ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டு போக போகிறேன், எனவே நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது என்று கூறினார்கள். அவருடைய மூத்த சகோதரி அன்னாள் உடனே சொன்னார், என்னம்மா சொல்கிறீர்கள், உங்களை விட ஒரு உயர்ந்த பொக்கிஷமா, அது என்ன பொக்கிஷம் என்று அந்த அன்னாள் கேட்டார். உடனே அவர்கள் மிகுந்த சிரத்தையோடு தன்னுடைய கரத்தை உயர்த்தி தன்னுடைய தலையின் பக்கத்தில் இருந்த ஒரு பொருளை எடுத்தார்கள்.
அதுதான் வேத புஸ்தகம். அதை எடுத்து மாத்திரத்தில் தன்னுடைய 5 பிள்ளைகளுடைய கரங்களையும் அந்த வேத புஸ்தகத்தின் மேல் வைத்து தன்னுடைய கரங்களை அந்த 5 பேருடைய கரங்களின் மேல் வைத்து, பிள்ளைகளே, இதுதான் நான் உங்களுக்காக விட்டு செல்லக்கூடிய பொக்கிஷம். இதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் நான் வாசித்திருக்கின்றேன். இதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் நான் கண்ணீரால் நிறைத்திருக்கின்றேன். நான் இல்லாத நேரங்களிலே இந்த வேத புஸ்தகம் உங்களை ஆறுதல் படுத்தும். எனவே நீங்கள் ஒரு நாளும் இந்த வேத வாசிப்பை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, அப்படி சொன்னபோது அந்த தாயாருடைய உயிர் பிரிந்தது. இன்றைக்கு அந்த தாயார் மரணம் அடைந்தார்களோ, அன்றிலிருந்தே அந்த குடும்பத்திற்கு அந்த வேதமே உணவானது. தினமும் வேதத்தை வாசித்தார்கள், தினமும் வேதத்தை தியானித்தார்கள். ஒரு பக்தி உள்ள குடும்பமாக, ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் மாறினது. அது அந்த அண்ணனுடைய அரவணைப்பும் கரிசனையும் அவர்கள் கொடுத்த இந்த திருமறையும் தான். வேதத்தை தினம் தியானி, சென்று கொண்டிருக்கின்றது. தன்னுடைய தாயினுடைய அர்ப்பணிப்பை எண்ணி பார்த்த சீகன் பால்க்கு, தன்னுடைய அர்ப்பணிக்கு தன்னை ஆயத்தப்படுத்திய தந்தையை எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றார். அது சரியாக சீகன் பால்குவுக்கு 10 வயது இருக்கும். தன்னுடைய தாய் இறந்து 2 வருடங்களிலே ஒரு நாள் எல்லோரும் அலறிக்கொண்டு வெளியே ஓடி வருகிறார்கள். எல்லோருடைய இல்லங்களிலும் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. எல்லோரும் வீட்டை விட்டு ஓடி வந்தபோது தன்னுடைய 5 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு சீகன் பால்குடைய தந்தை வெளியே ஓடி வருகின்றார். உடனே ஒரு யோசனை, மிக முக்கியமான ஆவணங்கள் அந்த வீட்டினுள்ளே இருக்கின்றதே என்று சொல்லி அதை எடுப்பதற்காக தந்தை ஓடோடி செல்கின்றார். சென்ற மாத்திரத்திலே எரிந்து கொண்ட வீட்டிலிருந்து ஒரு பெரிய மரத்துண்டு சீகன் பால்குடைய தந்தையின் தலையின் மேல் விழுந்தது. அவர் ஐயோ என்று அப்படியே சரிந்து கீழே விழுந்தார். பெரியவர்கள் ஓடினார்கள். ஓடிப்போய் அந்த தகப்பனாரை தூக்கினார்கள். அவரை மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும், இல்லை என்றால் மரித்து போய்விடுவார். எனவே அவரை கொண்டு செல்வதற்காக ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி தேடி பார்த்தார்கள். அங்கே ஒரு பொருளும் காணவில்லை. ஆனால் அவருடைய வீட்டிலே முன் அறையிலே ஒரு சவப்பெட்டி மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. சீகன் பால்குடைய தந்தை, ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நாம் மரணத்திற்கு எப்போதும் பயப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய வீட்டிலேயே ஒரு சவப்பெட்டியை வைத்திருந்தார். அந்த சவப்பெட்டியிலே எடுத்து அந்த தகப்பனாரை வைத்தார்கள். வேறு கொண்டு செல்வதற்கு வேறு வழி இல்லை, இதில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என சொல்லி அவருடைய சரீரத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த சகோதரி ஓடி வந்தார்கள். என்னுடைய அப்பா தான் இறக்கவில்லையே, பின்ன ஏன் அவரை சவப்பெட்டியிலே வைத்து செல்கிறீர்கள் என்று சொல்லி கதறினார்கள். ஆமம்மா, அவர் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் நாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், எனவே வேறு வழி இல்லை. எனவேதான் அவருடைய சரீரத்தை இந்த சவப்பெட்டியிலே சுமந்து செல்கிறோம் என்று சொல்லி கூறினார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு கடந்து சென்ற போதே அதோ பரிதாபம், அவருடைய உயிரும் பிரிந்தது. அந்த நினைவுகளை அவர் எண்ணி பார்த்து கொண்டிருந்த போது அவருடைய கண்களிலே
கண்ணீர் சார சார வைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது யாரோ தன்னுடைய தோளை தட்டுவது போல உணர்ந்தார். அது அவருடைய நண்பர் புளூட்சோ. அவருடைய கடற்பயணத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய நண்பர் புளூட்சோ. இந்த நேரத்திலே அவர்கள் அன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அன்று ஒரு அலறல் சத்தம். எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சீகன்பால் கேட்கிறார் புளூட்சோவிடம், புளூட்சோ, அதோ ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது அல்லவா? மீண்டும் ஒரு அலறல் சத்தம். ஆம், இது ஒரு பெண்ணுடைய குரல் அல்லவா? அந்த சத்தம் அதிகமானது. புளூட்சோவும் சீகன்பால்கும் அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அங்கே அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. அங்கே கப்பல் மாலுமி அந்த அறை தட்டினவுடன் வெளியே வந்தான். அங்கே ஒரு பெண் அலங்கோலமாய் நின்று கொண்டிருந்தாள். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறிக் கொண்டிருந்தாள். சீகன்பால் கூறினார், கேப்டன், என்ன நடக்கிறது? இந்த பெண்ணை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். கேப்டன் சொன்னார், இது உன்னுடைய வேலை அல்ல, நான் இந்த கேப்டன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார். உடனே சீகன்பால் சொன்னார், நான் டென்மார்க் நாட்டு மன்னுடைய அதிகாரத்தை பெற்றுதான் இந்த கப்பலிலே பயணம் செய்கின்றேன். எனவே அந்த அதிகாரம் எனக்கு உள்ளது என்று சொல்லி, நான் சாதாரணமான பயணிகளைப் போல கிடையாது என்று சொல்லி அந்த அதிகார கடிதத்தை மாலுமியிடம் காண்பித்தார். உடனே அவன் சோர்வுற்று அங்கே இருந்து கடந்து சென்றான். அந்த பெண்மணி காப்பாற்றப்பட்டாள். எப்படியாகிலும் அந்த நாள் கடந்து போனது. ஆனால் என்றைக்கு அவர் உதவி செய்தாரோ அன்றிலிருந்து அந்த கப்பலிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வசதிகளும் தடை செய்யப்பட்டது. அவர் ஒரு அனாதை போல் 2 பேரும் நடத்தப்பட்டார்கள். எல்லா வசதிகளும் அவர்களிடமிருந்து பின்வலிக்கப்பட்டது. தனியாக நடத்தப்பட்டனர். வேறு பயணிகளோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இவ்வாறாக அவருடைய பயணம் மிக மோசமாக காணப்பட்டது. எப்படியாலும் சரி, 6 மாதத்திலே வந்து சேர வேண்டிய கப்பல் சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு புளூட்சோவும் சீகன்பால் கையரும் தரங்கம்பாடியிலே வந்து கரை இறங்கினார்கள். ஆனால் கரை இறங்க விடாமல் 3 நாட்கள் அவர் கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அங்கிருந்து அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கப்பலுடைய பின் வாசல் திறக்கப்பட்டது. பக்கத்து கப்பல் கேப்டன், நான் உங்களை என்னுடைய சொந்த ஜாமீனில் வெளியே எடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வெளியே எடுத்தார்கள். அவர்கள் 2 பேரும் மிக சந்தோஷமாக அந்த தரங்கம்பாடியிலே தன்னுடைய காலிடத்தை பதித்தார்கள். அவர்கள் அங்கே தன்னுடைய கால்களை ஊன்றி முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த தரங்கம்பாடிக்கு 2 பெயர்கள் உண்டு. அது ஒன்றுதான் அலைபாடும் சிற்றோர், இன்னொன்று கோரமண்டல ராணி என்று 2 பெயர்கள் உண்டு. அருட்பணியாளர்கள் ஜெபித்துவிட்டு யோசித்தார்கள், ஆம், நாம் தரங்கம்பாடிக்கு வந்துவிட்டோம். இனி நாம் இந்த தரங்கம்பாடியிலே இங்கே ஆட்சி செய்கிறதான
கவர்னர் அவர்களை சந்தித்தால் நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே அதோ தூரத்தில் தெரிகிறதே அந்த கோட்டை, அந்த கோட்டைக்கு நாம் சென்றால் தளபதி அங்கேதான் இருப்பார். அவரிடம் சென்றால் அவர் நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து தருவார் என்று சொல்லி யோசித்தார்கள். ஒருவேளை நீங்கள் அந்த சுற்றுலாவுக்கு சென்றிருந்தால் நீங்கள் தரங்கம்பாடியில் இருக்கின்ற அந்த கோட்டையை கண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். இப்பொழுதும் அந்த கோட்டை அங்கேதான் பலமாக இருக்கின்றது. அப்படியாக 2 பேரும் அந்த கோட்டையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே அந்த கோட்டையிலே அந்த கவர்னர் குடித்து வெறித்த கண்களோடு அங்கே இருக்கின்றார். தளபதி அவர்கள் கவர்னரிடம் வந்து சொன்னார்கள், கவர்னர் அவர்களே, உங்களை வேகு பார்ப்பதற்காக 2 வெள்ளைக்கார துரைகள் வந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். உடனே காவலர்கள் வரவழைக்கப்பட்டனர். இருக்கட்டும், என்னை வேகு பார்க்க டென்மார்க் மன்னன் ஃபெடரிக் அனுப்பியிருக்கிறானா, வர சொல்லுங்கள் என்று சொல்லி கவர்னர் கூறினார். உடனே உத்தரவு அளிக்கப்பட்டது. 2 பேரும் கவர்னருக்கு முன்பாக சென்று வணங்கினார்கள். அங்கே கவர்னர் பார்த்தார், இங்கே நாங்கள் யாரும் உங்களை அழைக்கவில்லையே, இங்கே எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கே அருட்பணி செய்வதற்காக டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபெடரிக்கினுடைய அனுமதி பெற்று இங்கே வந்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். நாங்கள் ஒருவரையும் இங்கே அனுமதிக்கவில்லை என்று சொல்லி யோசித்தவாறு, எனவே இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் டென்மார்க் மன்னனுடைய கடிதத்தை பெற்று வந்திருக்கிறீர்கள் அல்லவா, எனவே நீங்கள் சற்று நாட்கள் வெளியே காத்திருங்கள், உங்களுக்காக நான் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும், செய்து முடித்த பின்பு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டான். அந்த வெட்டாந்தர வெயிலிலே மொழி தெரியாது, அங்கு உள்ள கலாச்சாரம் தெரியாது, எங்கே செல்வோம் என்ற இடம் தெரியாது. அவ்வாறாக அந்த கடற்கரை சாலையிலே அவ்வாறாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு கப்பல் கரையிலே நின்றது. அதிலே தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளை வைத்த வண்ணமாக அங்கே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்திலே இந்த தரங்கம்பாடியிலே நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக வந்திருக்கின்றோம், நீர் எங்களுக்கு ஒரு வழியை காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த போது ஒரு சத்தம் கேட்டது. கூட்டன் மாற்றம் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்படி என்று சொன்னால் ஆங்கிலத்திலே குட் மார்னிங் என்று அர்த்தம். யார் நம்முடைய ஜெர்மானிய பாஷையிலே நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவது என்று சொல்லி சீகன் பால்காய வியந்தோடு பார்த்தார். அங்கே ஒரு ஜெர்மானிய வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் கேரட் ப்ரூட். நான் ஜெர்மானியன் தான், உங்களை பார்ப்பதற்கும் ஜெர்மானியர்களைப் போல தோன்றியது, எனவே உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று சொல்லி யோசித்துதான் நான் உங்களை அழைத்தேன் என்று சொல்லி கூறினார். அவர்களை பார்த்தபோது அப்படியே நேராக தேவதூதன் வந்து உதவி செய்தது போல அவர்களுக்கு தோன்றியது. அவர்களை வணங்கினார்கள். அந்த வாலிபரிடம் கேட்டார்கள், எங்களுக்கு சிறிது காலம் தங்குவதற்கு ஒரு வீடு ஆயத்தம் செய்து தர வேண்டும், அதோடு மாத்திரத்திலே நாங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு தமிழ் ஆசிரியரையும் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கேட்டார். உடனே அந்த வாலிபன், என்னுடைய மாமா ஆப்கான் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வீடு மிகவும் பெரிய வீடு, எனவே நீங்கள் அவருடைய இல்லத்திலே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி கூறியதோடு அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு பிராமணரையும் ஏற்பாடு செய்தார்கள். அவர் மிகுந்த உயரமாகவும், அவர் பூநூல் தரித்தவராகவும், தோள்பட்டைகளை அணிந்தவராகவும் அங்கே வந்தார். அவர் அங்கே வந்து சீகன் பால்குவுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக அங்கே பரிமணலை விரித்தார்கள். அந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் அவர்கள் காகிதத்திலே எழுதுவார்கள். நாம் சிறு வயதிலே பொதுவாக ஸ்லேட்டிலே எழுதி படித்திருப்போம். ஆனால் அந்த காலத்திலே அப்படி பரிமணலை விரித்து அதிலே தான் விரல்களை வைத்து எழுதி பழகுவார்கள். எனவே அந்த பிராமண தமிழ் ஆசிரியரும் சீகன் பால்குடைய கரங்களை பிரித்து விரலை பிடித்து அந்த தரையிலே அழுத்தி ஆ என்று அவ்வாறாக எழுதினார். அப்பொழுது அவருடைய கையிலே கல்லோ முள்ளோ அழுத்தமாக குத்தி ஆ என்று கத்தினார். ஆம், அதுதான் நீங்கள் கற்றுவிட்டீர்கள், இதுதான் தமிழுடைய முதல் எழுத்து, நீங்கள் தமிழ் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி கூறினார். சீகன் பால்கும் ப்ளூட்சோவும் மிக விரைவாகவே தமிழ் கற்றுக்கொண்டனர். என்ன விந்தை!
எவ்வளவு நேரம் தமிழ் கற்றுக்கொள்வார் என்றால், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அவர் தமிழ் கற்றுக்கொள்வார். அவர் அன்று தமிழ் கற்றுவிடாவிட்டால் இன்றைக்கு நாம் கரங்களிலே வைத்திருக்கின்றதான இந்த வேதாகமும் இன்றைக்கு இருந்திருக்காது நம்முடைய கரங்களிலே. அவர் தமிழ் மொழியை மிக விரைவாக கற்றார். அதோடு மாத்திரமல்ல, தமிழ் புலவர்களோடு வாதாடுகின்ற அளவிற்கு அவர் தமிழிலே புலமை வாய்ந்தவரானார். இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அவருடைய தமிழ் கற்றதனால் தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இவராக இருந்த நாட்களிலே அவர் சாயங்கால வேளைகளிலே அங்கே உள்ள இல்லங்களை சந்தித்து ஆண்டவருடைய இறை செய்தியை அவர் அங்கே சொல்லுவது வழக்கம். அப்படி அவர் சென்று கொண்டிருந்த போது அங்கே இருந்து ஒரு சத்தம், ஆவேசமான ஒரு குரல், யாரோ ஒருவரை போட்டு அடிப்பது போன்ற ஒரு ஓசை, உடுக்கையின் ஒலி, சங்கினுடைய ஓசை இடையிடையே கேட்டுக்கொண்டிருந்தது. அங்கே ஒரு பூஜாரி கம்பிலே வேப்பிலையை கட்டிக்கொண்டு ஒரு சிறுமியை அவ்வாறு அடித்துக் கொண்டிருந்தார். அந்த சிறுமி வலிப்பு நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிறுமியுடைய தாயார் அருகிலே நின்று கொண்டிருந்து ஒரு அங்கலாய்ந்த முகத்தோடு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு இந்த வேதனை தீராதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பூசாரி அந்த சிறுமியை போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்த மாத்திரத்திலே சீகன் பால்க்கு அருகிலே சென்றார். நிறுத்துங்கள், என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார். பூசாரி உடனே சொன்னான், இந்த சிறுமிக்கு பேய் பிடித்திருக்கின்றது, எனவே நான் அதை விரட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். சீகன் பால்கையர் சொன்னார், என்ன பேய் பிடித்திருக்கின்றதா? இது அந்த சிறுமிக்கு ஒரு வியாதி. இதற்கு தேவை அடி அல்ல, இதற்கு தேவை மந்திரங்கள் அல்ல. இந்த சிறுமிக்கு தேவை அன்பு, இந்த சிறுமிக்கு தேவை அரவணைப்பு. அதுதான் இந்த சிறுமியை குணப்படுத்தும். உடனே பூசாரி சொன்னான், ஏ துரை, இது எங்களுடைய கலாச்சாரம், நீ இதிலே தலையிடக்கூடாது என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் உனக்கு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் நீ இந்த சிறுமியை சுகப்படுத்தி பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பூஜாரி சொன்னார். உடனே அந்த சிறுமியை பக்கத்திலே அழைத்தார். அந்த சிறுமியுடைய கரங்களை பற்றி கொண்டார். அந்த சிறுமியை கையோடு கரங்களோடு அவர் அணைத்து அந்த சிறுமிக்காக ஆண்டவரிடம் ஜெபம் செய்தார். ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபம் செய்த மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது, சிறுமியை சந்தித்தது, வலிப்பு நோய் அகன்றது, சிறுமியும் குணமடைந்தாள். ஆம், அவர் ஜெபித்த மாத்திரத்திலே அந்த சிறுமிக்கு இருந்த அந்த வலிப்பு நோய் சுகம் ஆகியது. எல்லோரும் ஆம், இந்த துரைக்க சாமி தான் உண்மையான சாமி என்று சொல்லி எல்லோரும் சந்தோஷமாக ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தனர். எல்லோரும் திரள் கூட்டமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். நிறைய பேர் இவருக்கு பின்பாக சென்றனர். இதை எல்லாவற்றையும் 2 பேர் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அன்று இரவு இவர் தூங்குவதற்கு சென்றார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஆம், அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் தன்னுடைய தாய் தன்னுடைய அர்ப்பணிப்போடு செய்து நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு இருந்ததல்லவா, அந்த ஒரு திருமறை இந்த ஜனங்களுக்கு இல்லையே, இவர்கள் தொழுது கொள்வதற்கு ஒரு ஆலயம் இல்லையே என்று சொல்லி யோசித்த சீகன் பால்கையர் அன்றிலிருந்து திருமறையை அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அதோடு மாத்திரமல்ல, அங்குள்ள மக்களை திரட்டி நமக்கு நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொருளுதவி தேவைப்படுகிறது, நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் டென்மார்க்கில் இருந்து கப்பல் வரும்போது நான் உங்களுக்கு அதை திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அங்குள்ள மக்களிலிருந்து பொருட்களாகவும் பணமாகவும் பெற்று அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த ஆலயத்திற்கு எருசலேம் என்று பெயரிட்டார்கள்.
ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் குந்திகளை ஏற்றரைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகில் தஞ்சமானே, கனவான எருசலேமே, கனவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியா, அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அந்த ஆலயத்திலே நொறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என எல்லோரும் அந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை மகிழ்ச்சியாக ஆராதிக்க தொடங்கினார்கள். பிற மதத்தவர்கள் கூட சீகன் பால்குக்கு பின்னாக வந்தார்கள். அவருடைய இறை செய்தியை கேட்க கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கே கூடினார்கள். இந்த காரியங்களை எல்லாம் 2 பேர் மிக கவனமாக உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். ஆம், அது அந்த தளபதியுடைய கண்கள். தளபதி போய் அவருடைய கவர்னரிடத்திலே கூறினான், கவர்னர் அவர்களே, உங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரப்போகிறது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 2 துரைகள் வந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு பின்பாக மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லி சொன்னார். கவர்னர் உடனே சொன்னார், ஆம், நானும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். எனவே அவர்களை எப்படியாவது நான் கைது செய்து அவர்களுக்கு நான் தக்க பாடம் புகட்டுவேன் என்று சொல்லி கவர்னர் கூறினார். 1712ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலே சீகன் பால்கு தன்னுடைய நித்திரையிலிருந்து எழுப்பின போது அவருடைய தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்த காவலாளி அங்கே வந்தார். ஐயா சீகன் பால்கையரே, உங்களை கைது செய்வதற்காக கவர்னர் வேலையாட்களை, காவலர்களை அனுப்பி இருக்கின்றார். எனவே நீங்கள் இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து சென்று விடுங்கள் என்று சொல்லி அந்த வேலைக்காரர் சீகன் பால்களுடன் கூறினார். உடனே அவர் அங்கிருந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, நான் அவர்கள் கைது செய்வதை குறித்து நான் கவலை அடையவில்லை. ஆனால் வேதாகமம் மொழிபெயர்க்கும் பணியானது இப்பொழுதுதான் துவங்கி இருக்கின்றது. அதற்குள்ளாக நான் ஒருவேளை கைது செய்யப்பட்டு விட்டால் அந்த மொழிபெயர்ப்பு, அந்த பணியானது பாதியிலேயே தடைபட்டு விடுமே என்று சொல்லி அதற்காகத்தான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி அப்படியே முழங்காப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த போது காவலர்கள் உள்ளே வந்தார்கள். நாங்கள் உங்களை கைது செய்கின்றோம் என கூறினார்கள். சீகன் கேட்டார், எதற்காக நீங்கள் என்னை கைது செய்கிறீர்கள்? அந்த விஷயத்தை எல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, இது கவர்னருடைய உத்தரவு என சொல்லப்பட்டது. உடனே அவருடைய கரங்களிலே விலங்குகள் இடப்பட்டது, கால்களிலே விலங்குகள் இடப்பட்டது. அந்த தெருக்கள் ஓரமாய் சீகன் பால்கையர் அங்கே அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். இழுத்து செல்லப்பட்ட சீகன் பால்கையர் அங்கிருந்ததான சிறையிலே, தரங்கம்பாடியில் இருக்கிறதான சிறையிலே, மிக மோசமான சிறையான அங்கே இருக்கின்ற சமையல் செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள அந்த சிறையிலே அவரை வைத்தார்கள். அவர் வெள்ளைக்காரர் அல்லவா, அவருடைய கால சீதோசனை வித்தியாசமானது அல்லவா. அங்கே சமையல் அறையிலிருந்து வந்த தீ, வெண்புகைகள்
அவருடைய உடம்பிலே ஒத்துக்கொள்ளவில்லை. அவருடைய உடம்பு முழுவதும் பொக்களங்களாக மாறியது. அவர் மிகுந்த வியாதிக்குள்பட்டார். ஆனால் அது அவருக்கு கடினமாக தெரியவில்லை. அவருடைய சரீரத்தில் உள்ள வியாதி கடினமாக தெரியவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம், நான் தமிழ் கற்றிருந்தேனே, என்னுடைய வேதாகம மொழிபெயர்ப்பு பாதியிலேயே நின்று விட்டதே என சொல்லி யோசித்த வண்ணம் அன்றைக்கு இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சத்தம், யாரோ தன்னை நோக்கி நடந்து வருவதை உணர்ந்தார். டக் 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 என்று சொல்லி அந்த சத்தம், அவருடைய இரண்டு கால்கள் அவரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது. எப்படியும் இன்றையோடு நம்மளை கொலை செய்து விடுவார்கள் என சொல்லி அந்த சிறையிலே ஓரமாக அவர் ஒளித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வாலிபன் ஒரு பையிலே வைந்து ஏதோ ஒரு பொருளை போட்டுவிட்டு அப்படியே நடந்து சென்றான். அதை பார்த்தபோது உத்து பார்த்தார். அந்த வெளிச்சத்திலே பார்த்தபோது அந்த வாலிபன் யார் என்று சொன்னால், இவர் தரங்கம்பாடியிலே தரையிறங்கினாரே, அப்பொழுது ஒரு வாலிபன் வந்தான் அல்லவா, கேரட் ரூட் என்பவன். அந்த வாலிபன் இது நமக்கு உதவி செய்தவன் அல்லவா, எனவே எதுவும் தீங்கு நமக்கு இழைக்க மாட்டான் என்று சொல்லி அவன் போட்டு அந்த பையை எடுத்து பார்த்தார். அங்கே அவர் எழுவதற்கான மைகள், காகிதங்கள் எல்லாம் இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு வேதாகமும் இருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலே சீகன் பால்க்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு சிறு பிள்ளையை போல அவர் அங்கே முழங்கால் படியிட்டார். முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஜீவனுள்ள தேவனை துதி, சோதரி முழுஉள்ளமை சோதரி, ஜீவனுள்ள தேவனை துதி. இரண்டு என்றல்ல தேவனை நன்மைகள் நன்றி செலுத்திவிட்டு தன்னுடைய வேதாகம மொழிபெயர்ப்பை அவர் உற்சாகத்தோடு தொடர்ந்தார். அவர் சிறையில் இருக்கும் போதே அவர் அந்த பணிகளை எல்லாம் தங்கு தடையின்றி அவர் திறமையாக செய்து முடித்தார். அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் கவர்னர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி யோசித்தார். எனவே கவர்னர் அவர்களை அவர் வாழ்த்தி அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். கவர்னர் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவிடம் நான் வேண்டிக் கொள்கின்றேன். உங்களுடைய ஆட்சியிலே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை சிறையிலிருந்தே அவர் எழுதினார். அந்த கடிதமானது கவர்னருடைய கரங்களிலே அவருடைய பிறந்த நாள் அன்று கிடைத்தது. கவர்னர் பார்த்தார், இந்த சீகன் பால்க்கு என்னை ஏதாவது சபித்து கடிதம் அனுப்பி இருப்பான், எனவே இதை நாம் வாசிக்க வேண்டாம் இந்த நல்ல நாளிலே என சொல்லி அந்த கடிதத்தை அவ்வாறு வைத்து விட்டான். அவனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் கழிந்தன. பிறகு ஒரு நாள் இந்த கடிதத்தை எடுத்து இந்த கவர்னர் வாசித்து பார்த்தார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென வைத்தது. நான் இந்த சீகன் பால்குவை விரோதியாக அல்லவா கருதினேன், இவர்கள் ஒற்றர்கள் என்று அல்லவா நினைத்தேன், என்னுடைய ஆட்சி அதிகாரங்களை பிடுங்குவதற்காக வந்தவர்கள் என்று சொல்லி அல்லவா நான் யோசித்தேன். ஆனால் அவன் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய ஆட்சிக்காக, என்னுடைய நீண்ட ஆயுளுக்காக ஜெபித்து கடிதம் எழுதியிருக்கிறானே என்று சொல்லி நெகிழ்ந்து போனார். உடனே சிறிது நாட்களிலே அவர் அந்த சிறையில் இருந்து கவர்னர் அவரை விடுதலை ஆக்கினார். அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்த மாத்திரத்திலே வேகமாக அவர் 3 மாதங்களுக்குள்ளாக அந்த முழு புதிய ஏற்பாடையும் மொழிபெயர்த்து முடித்து விட்டார். மொழிபெயர்த்த மாத்திரத்திலே அங்கே டென்மார்க் நாட்டிலிருந்து கப்பல் வந்திருந்தது. அதிலே 3
குருவானவர்கள் இவரோடு கூட பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஒன்று குருநல் ஐயர், அருள் திரு குருநல் ஐயர் அவர்கள், இன்னொன்று அருள் திரு ஜோர்டன் ஐயர், இன்னொன்று அருள் திரு ஃபோவிங் ஐயர். இந்த 3 பேரும் சீகன் பால்கோடு அருட்பணி செய்வதற்காக டென்மார்க்கில் இருந்து வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் இவர்களோடு சேர்ந்து பணிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, இங்கிலாந்து தேசத்திலிருந்து அச்சு இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. அச்சு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டது. அங்கே அச்சு சாலைகளும் நிறுவப்பட்டது. மிக வேகமாக புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு எல்லோருடைய மக்களுடைய கரங்களிலும் அது கொடுக்கப்பட்டது. விலை மதிப்பட்ட பொக்கிஷமாக அதை உணர்ந்த சீகன் பால்க்கு அதை மக்களுக்கு கொடுத்தார். மக்கள் வேதகத்தை வாசித்தார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பகுதி மக்கள் எல்லாம் இயேசுடைய அன்பை அறிய ஆரம்பித்தார்கள். மறுபடியும் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக மீண்டும் டென்மார்க் நாட்டிற்கு சென்றார். அங்கே தன்னுடைய சகோதரிகள், உறவினர்கள் எல்லோரையும் சந்தித்தார். இந்திய தேசத்தினுடைய நிலைமை, இந்திய தேசத்திலே பெண்களுடைய நிலைமை, இங்கே உள்ள சிறுவர்களின் நிலைமை, எல்லோரும் நடத்தப்படுகின்ற விதம், இவற்றை எல்லாம் சொன்னார். அதை சொல்லி பொருளாதார உதவிகளை செய்யும்படி அங்கிருந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு பணங்கள் பொருட்களோடு அந்த கப்பல் மீண்டும் வந்தது. அவர் அங்கிருந்து திரும்பி வரும்போது மரியா டாரதி என்று சொன்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இந்திய தேசத்திற்கு 1717ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். இந்தியா வந்த மாத்திரத்திலே அவருடைய மிக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்து பழைய எருசலேம் என்ற ஆலயத்தை புதுப்பித்தார்கள். புதுப்பித்து புதிய ஆலயமாக கட்டினார்கள். அந்த ஆலயத்திற்கு புதிய எருசலேம் என்று சொல்லி பெயரிட்டார்கள். அவ்வாறாக அவருடைய பணி நாளுக்கு நாள் அங்கே உயர்ந்து கொண்டிருந்தது. அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அனுதினமும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். A Guide to English Tongue என்று சொன்ன ஒரு புஸ்தகம் ஆசியாவிலேயே முதலாக அச்சடிக்கப்பட்டது. நம்முடைய கரங்களில் இருக்கிறதல்லவா இந்த வேதாகமம், அது அவராலே நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் புஸ்தகம். தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புஸ்தகம் இந்த வேதாகமம் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, பெண்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் அவர் ஆரம்பித்தார். அவர் தான் செய்து அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த பணியினை மிக நேர்த்தியாக செய்து முடித்த போது தன்னுடைய 36வது வயதில் ஆண்டவர் அவரை தன்னோடு சேர்த்துக்கொள்ள சித்தமானார். 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் அவரோடு கூட பணியிலிருந்த குருநல் ஐயர் அவர்களை வரவழைத்தார். தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் குருநல் ஐயரிடம் அவர் ஒப்படைத்தார். நீங்கள் எனக்கு பிறகு இந்த பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் பொறுப்படுத்தி செய்ய வேண்டும், இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு அப்பொழுது 36 வயது ஆயிருந்தது. அதற்குள்ளாக நமக்கு தன் கையிலே அவர் திருமறையை தந்திருந்தார். அன்று 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் அவருடைய உடல் சூழ்நிலை நம்முடைய நாட்டினுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஒத்து வரவில்லை. எனவே அவருக்கு மிகுந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இந்த உடல் வெண்மையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர் சோர்வுற்றார். அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருடைய உடல்நிலை மோசமானதை அடைந்த அவருடைய சபையினுடைய அங்கத்தினர்கள் எல்லோரும் அன்று அவருடைய பார்ப்பதற்காக கூடி வந்தார்கள். அவர் அங்கே படுக்கையிலே படுத்திருக்கின்றார். அவர் தினமும் அங்கே அமர்கின்றதான அந்த சாய்வு நாற்காலி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. சபையாரை நோக்கி கூறினார், என்னை இந்த நாற்காலியிலே உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அந்த சொன்ன மாத்திரத்திலே அவர் கடைசியாக அவருக்கு ஒரு பாடலை கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் கற்றுக் கொடுத்த பாடலை எல்லோரும் சபையார் பாடினார்கள். அவரோடு சேர்ந்து சீகன் பால் கையோரும் அவரோடு சேர்ந்து பாடினார். இடம் நாம் சேர்ந்து பாடுவோமா? வாலிபம் மறை
கற்றுக் கொடுத்த பாடல் வரிகளை அவர் பாடிக்கொண்டிருந்த போது அவருடைய உயிர் பிரிந்தது. ஆசனத்திலே உட்கார்ந்த அவருடைய உடல் தரையிலே சாய்ந்தது. திருச்சபை மக்கள் அவருடைய உடலை தரையிலே விழுந்து விடாதபடிக்கு தாங்கினார்கள். அவருடைய சரீரமானது புதிய எருசலேம் ஆலயத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய தீர்ப்பு எழுதப்பட்ட ஒரு பேனாவானது தீர்ப்பளித்த நீதிபதியாலே உடைக்கப்படும். அதுபோல தான் எந்த பணிக்காக அவர் அர்ப்பணித்து வந்தாரோ அந்த பணியை இந்திய தேசத்திலே மிக நேர்த்தியாக செய்து முடித்தார். அவருடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்திய திருச்சபை வரலாற்றிலே மறக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு அத்தியாயமாய் மாறினது. இன்றைக்கு பல திருச்சபைகள் உருவாகியிருக்கின்றது. நாம் செழித்து வளர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அவருடைய கரங்களினாலே மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டதான இந்த பரிசுத்த வேதாகமும் இதனை நாம் நேசிக்க வேண்டும், இதை நாம் சுவாசிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையின் உயிராய் மாற வேண்டும். இன்றைக்கு இதை சுமந்த அநேகருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது, உயரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. எனவே இந்த வேதத்தை நாம் சுமப்போம், நாம் நேசிப்போம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இதன் மூலம் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறி உங்கள் யாவருக்கும் இந்த நற்செய்தியை கேட்ட, பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நாங்கள் நிறைவு செய்கின்றோம் மங்கள பாடலோடு. மங்களம் சுபமையா குமாரே மணவாளா, மங்களம் சுபமையா குமாரே மணவாளா, பங்கஜரி பஜனை குழுவில் வாழ்கிற சிலர்களால் வந்து ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாம் படைத்த காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே இந்த சிறப்பு நிகழ்வை தந்த எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய திருப்பாதங்களை மன்றாடி ஜெபிக்கிறோம்.